ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஆடி 18க்கு எடுத்த வீடியோ. அதனால் வீடு வாசலாம் கழுவணுன்றதுனால நம்ம காரை தாங்க கழுவி விட்டாச்சு. காரை கழுவி விட்டு அப்புறம் சரி வீடு வாசலாம் கழுவி விட்டுலாம் அப்படின்ட்டு அதுக்கான ப்ராசஸ் தாங்க போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் காரை கழுவி விட்டோன்னே நம்ம டைகர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். என்ன டயர்டில் இருந்தானா தெரில, காலையில் டீயை குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு சரி வீடு கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஏசி ஒர்க்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க. சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நாம்ளே அந்த களத்தில் இறங்கியாச்சுங்க. இருந்ததெல்லாம் வெடுக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க மாட்டேன். கழட்டும் போது ஈஸியாக கழட்டிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாட்டும் போது எல்லாம் மாட்டிட்டு சரி ஓடுதா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ண வாட்டி அப்புறம் நம்ம டைகர் என்ன சொல்லிட்டான்னா, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சரி என்ன பண்ணுறது, நம்மளை பாதுகாக்கிறானே அப்படின்றதுக்கோசரம் சரின்ட்டு அவனுக்கும் டீ போட்டு ரெடி பண்ணி தாங்க கொண்டு போயிட்டேன். அப்புறம் டீயை கொண்டு போய் ஊற்றினோடனே குடிப்பான்னு பார்த்தா நம்ம வீடியோ எடுக்கிறதுனால வெக்கப்பட்டுட்டு குடிக்காமே இருந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு நான் குடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் என்னடா பண்ணுறான்னு போய் நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்னு பார்த்தா நம்ம போய் ஒளிஞ்சிருந்தோடனே டீ குடிக்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் ஷூட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் அதெல்லாம் முடிக்கணுன்றதுக்கோசரம் கொஞ்சம் கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க. இந்த ஸ்டாண்டை வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு சரின்ட்டு அதை நேற்று பொழுது அப்படியே ஓடிடுச்சிங்க. அப்புறம் நைட்டு சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் தான் கிளம்பியாச்சு. என்னன்னா நம்ம சொந்த ஊரான முதற்பாளையத்தை விட்டுட்டு வெளியூருக்கு தாங்க போகிறோம். அதாவது எங்கேயும் இல்லைங்க, சென்னை தாங்க கிளம்புறோம். அதனால் வழக்கம் போல் நம்ம கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் கட்டப்பையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடைப்பயணத்துக்கு பிறகு நம்ம புக் பண்ண பேருந்தை வந்து கண்டுபிடிச்சாச்சிங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி ஒரு கண்டென்ட் போடுறதுக்கோசரம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போய் உக்காந்தாச்சிங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. இன்றைக்கி தூங்கக்கூடாதுன்ற மாதிரி ஆகிடுச்சிங்க. ஏன்னா போன டைம் போகும்போதே மாமா கூட போனேன். அதனால் கரெக்டாக நம்ம ஸ்டாப்பிங்கில் வந்து மாமா எழுப்பி விட்டாங்க. ஏன்னா அவங்களும் அங்கே தான் இறங்குனாங்க. அப்புறம் வந்து நம்மளை எழுப்பி விட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக விக்கிரவாண்டி தாண்டி ஒரு டோல்கேட்டில் நிறுத்தினாங்க. அப்புறம் அங்கே இறங்கி ஒரு டீ பிரேக்கை போட்டுட்டு அப்புறம் சரி இதுக்கு மேலே தூங்கக்கூடாதுன்றதுனால முழிச்சிக்கிட்டே போனாங்க. அப்புறம் ஒரு வழியாக போரூர் டோல்கேட் வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து இறங்குனா நாமளே கண்ணை மூடி திறந்துக்கிட்டு தூக்க கலக்கத்தில் வந்துட்டுருக்கோம். இதில் வேறு இந்த போரூர் டோல்கேட்டில் வேறு லைட்டும் அப்படி தாங்க எரியுது. சரி ஒரு லைட் தான் அப்படி எரியுதுன்னு பார்த்தா எல்லா லைட்டுமே அப்படி தான் எரியுது. இதை கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கே நம்மளுக்கு கண் வலி எடுத்த மாதிரி ஆகிடுச்சிங்க. ஏன்னா சரியான தூக்கம். நானே முழிச்சிட்டு தான் வந்தேன் பஸ்ஸை ஸ்டாப்பிங் விட்டுறக்கூடாதுன்னு. அப்புறம் சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்ட்டு அப்புறம் ரேப்பிடோ புக் பண்ணி போயிடலாம் அப்படின்றதுனால ரேப்பிடோ புக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து 59 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களே கொண்டு வந்து நம்மளை பிஜியில் ட்ராப் பண்ணிட்டாங்க சேஃபாக. அதே என்னன்னு தெரியல, ரேப்பிடோலாம் இதை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப டஃப்பாக போயிருங்க. ஏன்னா ஆட்டோலாம் புக் பண்ணி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் ஒரு வழியாக நம்ம கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த 1 பேர் அமௌண்ட் வந்தோடனே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குதுங்க, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் அதனால் கொஞ்சம் நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதையும் தாண்டி வந்து